ஹலோ ஆஸ்பிரண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்எம்ஏ கிளாஸஸ். இன்றைக்கி ரேஷியோவில் நம்ம தேர்ட் வீடியோ போயிடலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் பேஸ்டு ப்ராப்ளம்ஸ். ஓகே, ஸோ இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் பேஸ்டு ப்ராப்ளம்ஸ் வந்து நீங்கள் எஸ்எஸ்சி அண்ட் ஆர்ஆர்பி மாதிரியான எக்ஸாம்ஸில் பார்த்துருப்பீங்க. ஸோ இதில் வந்து நம்ம பேசிக்காக என்ன தெரிஞ்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு லைன் மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்ற பட்சத்தில் நம்ம இந்த சம்ஸ் எல்லாத்தையும் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஒன்றுமே இல்லை, ஓகேவா? ஸோ இன்கம் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்பெண்டிச்சர் ப்ளஸ் சேவிங்ஸ். இதை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அது வந்து நமக்கு இப்போ நார்மலாகவே நம்ம ஒரு இன்கம் ஒன்று வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக நமக்கு என்ன இருக்க போகுது, எக்ஸ்பெண்டிச்சரும் இருக்க போகுது, சேவிங்ஸும் இருக்க போகுது. ஸோ இதை வச்சு தான் இவங்களும் கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ நம்ம கொஷின்குள்ளே போகும்போது நமக்கு ஈஸியாக புரிய ஆரம்பிச்சிடும். ஸோ பேஷன்ஸோட ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு ஏதாவது ஒரு கமெண்ட்ஸ் இருந்துச்சுனாலும் சொல்லுங்கள். ஓகே, சரி. ஸோ ரிஷி அண்ட் சரிதா ஹேவ் 4760. ஓகே, இஃப் 9/16 ஆஃப் Rishi's amount is equal to 3/4 of Sarita's amount, then how much does Sarita have? Okay, ஸோ இது வந்து இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் பேஸ்டு ப்ராப்ளம் இல்லை. ஸோ இது வந்து ஒரு நார்மல் ப்ராப்ளம் தான். பட் இதை நம்ம சால்வ் பண்ணிவிட்டு நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின்லேருந்து நம்ம இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் சால்வ் பண்ணலாம். ஓகே, ஸோ என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரே நிமிஷம். 9/16 ஆஃப் ரிஷிஸ் இன்கம், அதாவது ரிஷியோட இன்கம் ரிஷின்னு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ 3/4 ஆஃப் சரிதாவுடைய அமௌண்ட், இது ரெண்டுமே வந்து ஈக்குவலாக இருக்குன்னு சொல்கிறான். ஸோ இதுதான் வந்து நம்ம டார்கெட்டட் பாயிண்ட். இந்த மாதிரி கொடுப்பாங்க, ஓகேவா? இது ஈக்குவலாக இருக்குன்னும் போது நம்ம டேரெக்டாக எடுத்து ஒன்று அது எழுதிடணும். எழுதிட்டு நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட ரெஸ்பெக்டிவ் ரேஷியோ நம்ம கண்டுபிடிச்சணும். வேறு ஒன்றுமே இல்லை. அதாவது இது ஒரு மாதிரி உல்ட்டாவாக கொடுக்குறாங்க. நான் இப்போ இதை எப்படி சால்வ் பண்ணி கொண்டு வரேன்னு பாருங்களேன். ஸோ இதை வந்து கேன்சல் பண்ணுங்கள். 3 டேபிளில் போயிடுச்சா? இங்கே பாருங்கள், 4 டேபிளில் இது வந்து போயிடுமா? ஸோ கேன்சல் பண்ணிவிட்டு இந்த ஆர் வந்து இங்கே இருக்கட்டும், இந்த எஸ்ஸை வந்து இப்படி கொண்டு வாங்க. அதாவது அந்த பக்கம் என்னென்னலாம் இருக்கோ அது வந்து இங்கே உல்ட்டாவாக வந்துடும். ஓகே, ஸோ இந்த பக்கம் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை. ஸோ இப்போ இங்கே 3/4 இருக்குது. அந்த 3/4 வந்து அப்படி இப்போ இந்த சைடு ரைட் ஹேண்ட் சைடு வரும்போது அது உல்ட்டாவாயிரும். ஓகே, ஸோ இதுதான் வந்து கொஞ்சம் பேசிக்ஸ். ஸோ புதுசாக யாராக பார்க்குறீங்கன்னா தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, இப்போ வந்து நமக்கு தெரிஞ்சிச்சு ரிஷியோட ரேஷியோ வந்து 4, சரிதாவோட ரேஷியோ வந்து 3. அதாவது இவங்க வந்து சரிதா 30 ரூபா வச்சுருந்தாங்கன்னா ரிஷி வந்து 40 ரூபா வச்சுருக்காங்க. அந்த மாதிரி ஒரு சிம்பிள் மீனிங். ஓகே, ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரிஷி அண்ட் சரிதா ஹேவ் 4760. ஓகே, இப்போ நமக்கு டோட்டல் தெரியும். இவங்க ரெண்டு பேரோட டோட்டல் ஆட் பண்ணுங்கள் எவ்வளோ. இந்த 7 பார்ட்ஸ் தான் வந்து நமக்கு எவ்வளோ தெரியும், 4716 தெரியும். இப்போ கரெக்டு தானே? ஸோ இப்போ நமக்கு என்ன கேட்குறாங்க, சரிதா எவ்வளோ வச்சுருக்காங்க. சரிதா எவ்வளோ பார்ட்ஸ் வச்சுருக்காங்க, 3 பார்ட்ஸ் வச்சுருக்காங்க. கரெக்டு தானே? ஸோ இதை மட்டும் நம்ம கண்டுபிடிச்சிட்டா ஆன்சர். ஸோ 7 டேபிள் அடிங்க. 7 டேபிள் எத்தனை டைம்ஸ் வரும்? 7 டேபிளில் 6 times 42 வருமா? சரி, 6 times 42 வரும். பேலன்ஸ் ஒரு 5. 8 times 56 வரும், 0. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், 680 into 3. ஸோ யூனிட் டிஜிட் வச்சு ட்ரை பண்ணி பார்ப்போமா? இப்போ 3 8s ஆர் 24. கரெக்டு தானே? ஸோ 4ல் முடியக்கூடிய ஒரு ஆன்சர். 4ல் எங்கே முடியுதுன்னு பாருங்களேன். இங்கே 9ல் முடியுது, இல்லை இது 7ல் முடியுது, இங்கே 2, இங்கே தான் 4ல் முடியுது. ஸோ இதுதான் ஆன்சர். நம்ம டிக் பண்ணிட்டு போயிடலாம். அப்படி இல்லைன்ற பட்சத்தில் தான் நம்ம மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கணும். ஸோ டைம் வந்து எவ்வளோக்கு சேவ் பண்ண முடியுமோ அதை நம்ம வந்து கான்சியஸாக இருக்கணும், சேவ் பண்ணிடணும். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் பேஸ்டு ப்ராப்ளம்ஸ்குள்ளே போயிடலாம். ஓகேவா? ஸோ அவினாஷோடைய மந்த்லி இன்கம் எவ்வளோன்னு சொல்லிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா 50,000 சொல்லிட்டாங்க. அவனோட எக்ஸ்பெண்டிச்சரும் சொல்லிட்டாங்க 18,000. ஓகே, ஸோ அதே மாதிரி ராதா வந்து இன்னொரு செகண்ட் பர்சன், அவங்களோட மந்த்லி இன்கம் வந்து 60,000 சொல்லியிருக்காங்க. அண்ட் அண்ட் மந்த்லி எக்ஸ்பெண்டிச்சர் 24,000 சொல்லிட்டாங்க. ஸோ சேவிங்ஸ்க்கான ரேஷியோ கண்டுபிடிக்கிறாங்க. இதெல்லாம் வந்து ஒரு கொஷின் இல்லை, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப பேசிக்கான கொஷின். ஸோ நம்ம வந்து இதை எப்படி சால்வ் பண்ணலான்னு பாருங்கள். ரொம்ப ஈஸி. இப்போ நீங்களே மேக்ஸிமம் இதை சால்வ் பண்ணியிருப்பீங்க நம்புகிறேன். இன்கம் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்பெண்டிச்சர் ப்ளஸ் சேவிங்ஸ்ன்னு படித்தோமா? இவ்வளோ தானே படித்தோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், யாரோட இன்கம் பார்க்க போகிறோம்? ஃபஸ்ட்டு வந்து அவினாஷோடைய இன்கம் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ அவினாஷோட இன்கம் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 50,000 சொல்லிட்டாங்க. கரெக்டு தானே? 50,000. அவங்களோட மந்த்லி எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோன்னு பார்த்தோம், 18,000. அப்போ சேவிங்ஸ் வந்து அவன் வந்து சொல்லாமல் சொல்கிற மாதிரி, புரியுது தானே? ஸோ இன்கம் வந்து 50,000, 18,000 அவன் செலவு பண்ணிட்டான். அப்போ எவ்வளோ தான் அவன் சேர்த்து வச்சிருப்பான்? 32,000 சேர்த்து வச்சிருப்பான். அதான மீனிங், இன்டெரக்ட் மீனிங். ஓகே, அவன் டேரெக்டாக கொடுக்கலையா, நமக்கு இன்டெரக்டாக தராங்களாம். ஓகேவா? அவன் என்ன விளையாண்டாலும் சரி, கொஷினில் எப்படியாவது ஒரு க்ளூ வச்சிருப்பான். அந்த க்ளூவை நம்ம கண்டுபிடிச்சோன்னா நம்ம ஆன்சர் கொண்டு வந்துடலாம். அது எவ்வளோ பெரிய கொஷின் இருந்தாலும் சரி. கான்செப்ட் தான் இங்கே மெயின். ஓகே, ஸோ ராதா வந்து இப்போ எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க, அதே தான். இவங்க வந்து 60,000 சம்பாதிக்கிறாங்க. ஓகே, அவங்க எவ்வளோ செலவு பண்ணுறாங்கன்னு பார்த்தா 24,000 செலவு பண்ணுறாங்க. அப்போ எவ்வளோ தான் அவங்க சேர்த்து வச்சுருப்பாங்க? 36,000 சேர்த்து வச்சுருப்பாங்க. கரெக்டு தானே? 36,000 சேர்த்து வச்சுருப்பாங்க. இப்போ என்ன கேட்குறான்னு பார்த்தீங்கன்னா, அவளோட ரேஷியோ கேட்குறான், சேவிங்ஸ்க்கான ரேஷியோ. இது இன்கம்மு, இது எக்ஸ்பெண்டிச்சரு, இதுதான் சேவிங்ஸ். கரெக்டு தானே? ஸோ
யாரோடைய சேவிங்ஸ் கேட்குறாங்க அதையும் உஷாராக பார்க்கணும். அவினாஷும் ராதாவும் மாற்றி போடக்கூடாது. அவங்க என்ன கேட்டிருக்காங்க, ராதா டு அவினாஷ். அப்போ ராதா ஃபஸ்ட்டு எழுதுங்க, நெக்ஸ்ட்டு அவினாஷ் எழுதுங்க. நீங்கள் அவினாஷ் டு ராதான்னு எழுதிட்டிங்கன்னா ஆப்ஷனில் ஒரே ஆப்ஷனை உல்ட்டாவாக கொடுத்து வச்சுருப்பான். தப்பாக போட்டிங்கன்னா தப்பாயிரும். இவ்வளோ கண்டுபிடிச்சி அது தப்பாயிரும். ஸோ இதெல்லாம் ரொம்ப கான்சியஸாக இருக்கணும். ஓகே, ஸோ 36,000 ராதா அண்ட் அவினாஷ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா அவினாஷோட அமௌண்ட் எவ்வளோ 32,000. இப்போ இது ரெண்டு எந்த டேபிளில் காமனாக போகும்போது 0க்கு 0 கேன்சல் பண்ணிடலாம். 4 டேபிளில் இது 9 டைம்ஸ் போகும், இது எத்தனை டைம்ஸ் போகும், 8 டைம்ஸ் போகும். ஸோ 9:8 தான் ஆன்சர். எங்கே இருக்குது ஆப்ஷன் ஏ. இவ்வளோதான், சிம்பிள் கொஷின். ஓகே ஓகே, எந்த கொஷின் பாருங்கள். த ரேஷியோ அண்ட் த எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் சேவிங்ஸ் ஆஃப் அ பர்சன் கொடுத்துட்டான். ஓகே, எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் சேவிங்ஸ் கொடுத்துட்டான். அப்புறம் வந்து என்ன சொல்கிறோம், இஸ் சேவிங்ஸ் இன்க்ரீஸ் பை 1/5 ஆஃப் இஸ் இன்கம் அந்த இன்கம் சேமெண்ட் சேம். ஓகே, இது ரொம்ப போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கோனா. ஃபஸ்ட் நம்ம கொடுத்தது எழுதுவோம். எக்ஸ்பெண்டிச்சரு, ஒரே நிமிஷம், எக்ஸ்பெண்டிச்சர் ஒரே நிமிஷம், எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் சேவிங்ஸ் கொடுத்துருக்கான். கரெக்டு தானே? ஸோ இது 4 ரேஷியோவில் இருக்குது, இது வந்து 3ல் இருக்குது. ஓகே, இப்போ நமக்கு வந்து என்ன வேணும், இன்கம் தான் வேணும். இன்கம் நம்ம என்ன பண்ணுவோம், இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுவோமா, அதானே மீனிங்கு. கரெக்டு தானே? இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுவோம். பட் இந்த கொஷினில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த சேவிங்ஸ்லாம் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம சிங்கிள் டிஜிட்டாக வச்சு அதை இன்க்ரீஸ் பண்ணுறது நம்ம கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றுமே இல்லை, சிம்பிள் தான். இது எல்லாத்துக்கூட ஒரு 0 ஆட் பண்ணிக்கிறோம். ஏன்னா இது ரேஷியோ தான் எண்ட் ஆஃப் தி டேல. இப்போ நம்ம இது கூட 0 ஆட் பண்ணோம்னா எல்லாத்துக்கூடயுமே 0 ஆட் பண்ணும். இது மட்டும் ஆட் பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ ஆட் பண்ணால் எல்லாத்துக்கூடயும் ஆட் பண்ணும். அப்போ தான் அந்த ஈக்குவேஷன் வந்து நம்ம கரெக்ட் ஆகும். இப்போ பாருங்கள், 70னா 40 + 30 70 ஆயிடுச்சு. ஓகே, இப்போ என்னன்னு பாருங்களேன், இஸ் சேவிங்ஸ் இன்க்ரீஸ் பை 1/5 ஆஃப் இஸ் இன்கமா. இவரோட சேவிங்ஸ் இருக்குல்ல, இப்போ இந்த சேவிங்ஸ் வந்து இப்போ எப்படி இன்க்ரீஸ் ஆகுதான், நல்லா பாருங்களேன், எப்படி இன்க்ரீஸ் ஆகுதான். இந்த இன்கமில் 1/5 தான். இந்த 70ல் 1/5 வந்து இன்க்ரீஸ் ஆகுதான். எங்கே இன்க்ரீஸ் ஆகுது, இங்கே இன்க்ரீஸ் ஆகலை, இங்கே இன்க்ரீஸ் ஆகுது, சேவிங்ஸில் இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, ஸோ சேவிங்ஸில் இப்போ இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ எவ்வளோ, 70ல் 1/5னா எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 14. கரெக்டு தானே? ஸோ 14 வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ இது கூட ஆட் பண்ணுங்கள், 14 ஆட் பண்ணுங்கள், எவ்வளோ வரும், 44 வருமா, 44 வரும். அப்புறம் நான் சொல்கிறேன் பாருங்களேன், அண்ட் இஸ் இன்கம் ரிமைன் சேம். அப்போ இன்கமில் எந்த விதமான சேஞ்சஸுமே நடக்கலை. நோ சேஞ்சஸ் இன் இன்கம், நோ சேஞ்சஸ். ஸோ இன்கம் எவ்வளோ தான் இருக்க போகுது, 70 தான் இருக்க போகுது. அப்போ இப்போ இங்கே என்ன தான் மாறி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இது 70, சேவிங்ஸ் அவன் இன்க்ரீஸ் பண்ணிட்டான். அப்போ என்ன பண்ணியிருப்பான், எக்ஸ்பெண்டிச்சர் ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணியிருப்பான், டிக்ரீஸ் பண்ணியிருப்பான். ஆட்டோமேட்டிக்காக இது வந்து என்ன இருக்கும், டிக்ரீஸ் ஆகிருக்கும். எவ்வளோ ஆயிருக்கும், இதோட டிஃப்ரென்ஸ் பாருங்கள், 70 ஒரு 44, அப்போ 26. கரெக்டு தானே? 26 தானே? ஆமாம், 26 தான். ஓகே, வாட் இஸ் த நியூ ரேஷியோ ஆஃப் இஸ் எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் சேவிங்ஸ். ஸோ இப்போ என்ன கேட்குறான், எக்ஸ்பெண்டிச்சருக்கும் சேவிங்ஸ்க்குமான ரேஷியோ கேட்குறான். ஸோ இந்த 26 எழுதுங்க, அதே மாதிரி இங்கே வந்து 44 எழுதுங்க. இது ரெண்டுத்தையும் எந்த டேபிளில் காமனாக போகும் பார்த்தீங்கன்னா 2 டேபிள் தானே? ஓகே, ஸோ 13, இங்கே வந்து என்ன 22. சிம்பிள், ஆப்ஷன் சி. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். சிம்பிள் தான், அப்படியே பார்த்துட்டே வாங்க, உங்களுக்கே போக போக அப்படியே புரிய ஆரம்பிச்சிடும். சேம் டைமில் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு இந்த பிடிஎஃப்லாம் கொடுக்குறேன். ஸோ இது நீங்கள் ஒரு வாட்டி சால்வ் பண்ணிட்டீங்கன்ற பட்சத்தில் உங்களுக்கு வந்து இதில் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வரும். ஓகேவா? ஜஸ்ட்டு பார்த்துட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு புரியாது. ஓகே, ஸோ த ரேஷியோ ஆஃப் இன்கம் ஆஃப் ஜிதேந்திரா அண்ட் நரேந்திரா. ஓகே, இன்கம் ரேஷியோ கொடுத்துருக்காங்க. யாருக்கு பார்த்தீங்கன்னா ஜிதேந்திரான்னு ஒரு பர்சன், நரேந்திரான்னு ஒரு பர்சன். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் நம்ம ஜிதேந்திரா எழுதிக்கலாம், அப்புறம் நரேந்திரா. ஜிதேந்திரா ஒரே நிமிஷம், இந்த மைக் தான் சொதப்புது. ஜிதேந்திரா. ஓகே, ஜிதேந்திரான்னு ஒரு பர்சன். நெக்ஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா நரேந்திராவா? ஆமாம், நரேந்திரான்னு ஒரு பர்சன். ஓகே, இப்போ என்ன சொல்கிறாங்க, நரேந்திராவோட இன்கம் வந்து எவ்வளோவா, இவருக்கு 4ன்னு வச்சுக்கலாம் இப்போதைக்கு, இங்கே வந்து 7 வச்சுக்கலாம். ஸோ எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பெண்டிச்சர் வந்து இவருக்கு 6 இருந்துச்சுன்னா இவருக்கு வந்து எவ்வளோ இருக்கான், 5 இருக்கான். கரெக்டு தானே? 5 இருக்கான். இஃப் ஜிதேந்திரா சேவ்ஸ் 400 அவுட் ஆஃப் 2200 இஸ் இன்கம். ஓகேவா? ஒன்றுமே இல்லை, சிம்பிள் தான்.
இது வந்து இன்கம் எக்ஸ்பெண்டிச்சர். இப்போ சேவிங்ஸ் தான் அவங்க வந்து நம்மளை கேட்குறாங்க. ஓகேவா? இப்போ நான் என்ன சொல்கிறேன், இங்கே நல்லா பாருங்களேன். இஃப் ஜிதேந்திரா, அதாவது ஜிதேந்திரா டார்கெட் பண்ணுறாங்க. அவர் வந்து எவ்வளோ சேவ் பண்ணுறாராம்? 400 சேவ் பண்ணுறாராம். எவ்வளோல இருந்துன்னு பார்த்தீங்கன்னா அதையும் கொடுத்துட்டான். இன்டெரக்டாக கொடுக்குறான். நல்லா கவனிங்க. 2800 ஆஃப் இஸ் இன்கம். ஸோ இந்த ஜிதேந்திராவுடைய இன்கம் இருக்குல்ல, இந்த 4 தான் அவன் எவ்வளோன்னு சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா அங்கே இன்டெரக்டாக சொல்லியிருக்கான். எவ்வளோ? 2800. ஓகேவா? அப்போ நம்ம இப்போ என்ன தான் கண்டுபிடிக்க போகிறோம்? இதில் வந்து அவன் எவ்வளோ சேவ் பண்ணுறான்னா 400 சேவ் பண்ணுறான். இப்போ இதுலேருந்தே நம்ம எல்லாமே கொண்டு வந்துடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். இது 4 பார்ட்ஸ் தான் வந்து 2800னா இன்கம் வந்து அவன் ரெண்டுமே ஈக்குவல் ரேஷியோவில் தான் கொடுத்துருக்கான். அப்போ இது 4னா இது எவ்வளோன்னு பார்க்கணும். ஓகேவா? அப்போ நரேந்திராவோட இன்கம் கண்டுபிடிச்சிடலாம். 4 டேபிளில் 7 டைம்ஸ் போகுமா? அப்போ இது 7 டைம்ஸ் போகுமா? ஸோ 700 இன்டூ 7 எவ்வளோ வரும்? 4900 தான் யாரோட இன்கமாக இருக்க போகுது? நரேந்திராவுடைய இன்கமாக இருக்க போகுது. ஓகேவா? இப்போ இதுலேருந்து என்ன பண்ண போகிறோம்? நெக்ஸ்ட் பாருங்கள். இப்போ 400 இவன் சேவ் பண்ணியிருக்கான். எவ்வளோலேருந்து? 2800லேருந்து 400 சேவ் பண்ணியிருக்கான்னா அப்போ எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோவா இருந்திருக்கும்? இதுதானே அப்போ அவன் செலவு பண்ணியிருப்பான். 400 சேவ் பண்ணியிருந்தானா அப்போ நியாயப்படி இதுதானே அவன் செலவு பண்ணியிருக்கணும். ஸோ எவ்வளோ? 2400. ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்? இதை கேன்சல் பண்ணி இதை கண்டுபிடிச்சலாம். ஏன்னா இது ரெண்டுமே இன்டர்லிங்க்டு ரேஷியோ. ரெண்டுமே இது ஒரே ரேஷியோவில் தான் இருக்குது. ஸோ இது வந்து 4 டைம்ஸ்னா இது எவ்வளோ டைம்ஸ் வரும்? 4 5s are 20. அப்போ இது 2000 இருந்திருக்கும். அப்போ இவன் எவ்வளோ சேவிங் பண்ணியிருப்பான்னு பார்த்தா இந்த ஒரு இதை வச்சே நம்ம எவ்வளோ கண்டுபிடிச்சிட்டு வந்திருக்கோம் பாருங்க. அதான் சொல்கிறேன். ஒரு லிங்க் அவன் கொடுத்துருப்பான் கொஸ்டினில். அந்த லிங்கை மட்டும் நம்ம கண்டுபிடிச்சி ஃபைன் பண்ண ஆரம்பிச்சோம்னா நம்ம ரேஷியோவில் இந்த மாதிரி ஈஸியாக கொண்டு வந்துடலாம். ஓகே. ஸோ அப்போ எவ்வளோ சேவ் பண்ணியிருப்பான்? 2900 சேவ் பண்ணியிருப்பான். இப்போ அவன் கொஸ்டினில் என்ன கேட்டாலும் நம்மளால ஈஸியாக இந்த டேட்டாஸ்குள்ளே இருந்து கொண்டு வர முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்க என்ன கேட்டிருக்கான்? ஃபைன் தி சேவிங்ஸ் ஆஃப் நரேந்திரா. ஸோ நரேந்திராவுக்கு வாங்க. நரேந்திராவோட இன்கம் இது, எக்ஸ்பெண்டிச்சர் இது, சேவிங்ஸ் இது. ஓகேவா? ஸோ சேவிங்ஸ் வந்து எவ்வளோ? 2900. ஆப்ஷனில் இருக்கா? ஆப்ஷன் ஏலே வச்சுருக்கான். ஸோ அவ்வளோதான். சிம்பிள். நம்ம வந்து கொடுத்துருக்க அந்த ஒரு குழுவை வச்சு அந்த டேட்டாவை வச்சு மற்ற எல்லாத்தையும் நம்ம கொண்டு வந்துட்டோம்னா நமக்கு வந்து கம்ப்ளீட்டான ஒரு நாலேஜ் வந்துடும். அந்த கொஸ்டின் ஓகே இவ்வளோ தான் இருக்குது இந்த கொஸ்டினில். இவரோட இன்கம் இவ்வளோ, இவரோட எக்ஸ்பெண்டிச்சர் இவ்வளோ, இவரோட சேவிங்ஸ் எவ்வளோன்னு தெரிஞ்சிச்சுன்னா அவன் அதை எப்படி கேட்டாலும் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். இப்போ இன்கமுக்கு எக்ஸ்பெண்டிச்சருக்கும் டிஃப்ரென்ஸ் கேட்பான். அப்போ அதையும் போட முடியும். அதே மாதிரி சேவிங்ஸுக்கும் எக்ஸ்பெண்டிச்சருக்கும் டிஃப்ரென்ஸ் கேட்பான். அதையும் போட முடியும். நம்மளால் எது வேணாலும் போட முடியும். ஸோ இதை வந்து நமக்கு மெயினாக தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? இப்போ பாருங்களேன். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஆனுவல் இன்கம் ஆஃப் ஆனந்த் அண்ட் பரத் கொடுத்துருக்கான். எவ்வளோ கொடுத்துருக்கான்? 3:5 கொடுத்துருக்கான். ஓகே. அண்ட் தேர் ஆனுவல் எக்ஸ்பென்சஸ் ஆர் இன் தி ரேஷியோ 1:3 கொடுத்துருக்கான். ஓகே. இஃப் ஈச் ஆஃப் தெம் சேவ்ஸ் 10,000 அட் த எண்ட் ஆஃப் தி இயர் தென் ஃபைன் தி ஆனுவல் இன்கம் ஆஃப் பரத். ஓகே. இதுதான் கொஷினு. இப்போ நான் வந்து இந்த கொஷினுக்கு வந்து ஒரு கன்வென்ஷனலாகவும் இந்த சம்மை எப்படி சால்வ் பண்ணணும்னு சொல்லித்தரேன். சேம் டைமில் ஒரு ட்ரிக் இருக்குது, அதையும் சொல்லித்தரேன். ஸோ ரெண்டுமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஒன்றுமே இல்லை. இங்கே பாருங்கள். இப்போ ஆனந்த் 2 பேர் தானே அந்த கிவன் டேட்டாவில் 2 பேர் தான். ஒன்று ஆனந்த், இன்னொன்று யாருன்னு பார்த்தீங்கன்னா பரத். ஓகேவா? ஸோ ஆனந்த் அண்ட் பரத். ஸோ ஆனந்த் அண்ட் பரத். ஆனந்துக்கு வந்து என்ன ரேஷியோன்னு பார்த்தீங்கன்னா 3 அண்ட் பரத்துக்கு என்ன ரேஷியோன்னு பார்த்தீங்கன்னா 5. ஸோ நான் என்ன சொல்லியிருக்கேன்? ரேஷியோ வந்து எப்போயுமே ஒரு ஷார்ட்டஸ்ட் ஃபார்ம். ஸோ அது கூட நம்ம எக்ஸ் ஆட் பண்ணிக்கிறோம் எப்போயுமே. ஓகேவா? ஸோ எக்ஸ் இருக்க மாதிரி தான் எப்போயுமே நம்ம வச்சுக்கிறோம். பட் ஏன்னா இது வந்து அந்த ஒரிஜினல் அமௌண்ட் கிடையாது. இதை வந்து இதோடைய சிம்பிளிஃபிகேஷனாகவும் இருக்கும். ஒரு நம்பரை டிவைட் பண்ணி அதோட சிம்பிளஸ்ட் ஃபார்முக்கு கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா? ஸோ அதனால் நம்ம வந்து எக்ஸ் வச்சுக்கிறோம். தென் அண்ட் தேர் ஆனுவல் எக்ஸ்பென்சஸ் ஆர் இன் தி ரேஷியோ 1:3. ஓகே. அவங்களுடைய எக்ஸ்பென்சஸ் என்ன ரேஷியோவில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இது இன்கம்மு. எக்ஸ்பென்சஸ் வந்து என்ன ரேஷியோவில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1:3. ஸோ இது 1xன்னு இருக்கு. சாரி, இது 1xன்னு இருக்கக்கூடாது. இது 1yன்னு வச்சுக்கலாம். ஏன்னா இது வேற அது வேற இல்லை. இது 1yனா இது வந்து 3y. ஓகேவா? இப்போ நான் சொல்கிறேன். இப்போ ஈச் ஆஃப் தம் சேவ்ஸ் ₹10,000 அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டாங்க. ஓகே. அப்போ 2 பேரும் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தா இவ்வளோ அமௌண்ட் வந்து சேர்க்குறாங்க. எவ்வளோ? 10,000 சேர்க்குறாங்க. அவங்களுடைய சேவிங்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தா இவர் வந்து ஒரு 10,000 சேர்க்குறாருனா இவரும் ஒரு 10,000 சேர்க்குறாரு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஈக்குவேஷன் கொண்டு வர போகிறோம். எதை வச்சு கொண்டு வர போகிறோம்? இன்கம் இஸ் ஈக்குவல் டு நம்ம என்ன படித்தோம் ஸ்டார்டிங்கில்? எக்ஸ்பெண்டிச்சர் ப்ளஸ் சேவிங்ஸ். ஓகேவா? இப்போ சேவிங்ஸ் வந்து நம்ம அந்த பக்கத்தே இருக்கட்டும். இன்கம் எப்படி எடுத்துக்கலாம்? எக்ஸ்பெண்டிச்சர் இஸ் ஈக்குவல் டு இன்கம் மைனஸ் எக்ஸ்பெண்டிச்சர் இஸ் ஈக்குவல் டு சேவிங்ஸ்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ 3x மைனஸ் y இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ? 10,000. கரெக்டு தானே? அதே மாதிரி
5x ஃபார் பி, ஓகே, யாருக்கு சொல்கிறேன், பரத்துக்கு சொல்கிறேன், மைனஸ் 3y இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ, 10,000. இதை வந்து ஈக்குவேஷனாகவும் சால்வ் பண்ணி போடலாம். ஆனால் இது வந்து கொஞ்சம் லென்த்தி ப்ராசஸ் தான். பட் இருந்தாலும் நான் உங்களுக்கு வந்து எப்படி பண்ணணும்னு நான் சொல்லித்தரேன். இங்கே பாருங்கள். ஸோ இதை வந்து ஈக்குவல் பண்ணணும், ஓகேவா. இதில் வந்து ஏதோ ஒரு டேர்ம் போச்சுன்னா நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்று எக்ஸ் வந்து டெலிட் ஆகணும், இல்லைனா ஒய் டெலிட் ஆகணும். இப்போ இதில் எக்ஸ் வந்து நம்ம டெலிட் ஆகிறதுக்கு இங்கேயும் மல்டிப்ளை பண்ணணும், இங்கேயும் மல்டிப்ளை பண்ணணும். பட் இங்கே ஒய் வந்து டெலிட் ஆகிறது ஈஸி. அது எப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். இப்போ இந்த ஒய் கூட ஒரு 3 மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதுவும் கேன்சல் ஆயிரும், ஓகேவா. அதே மாதிரி அப்போ இங்கே மல்டிப்ளை பண்ணுறீங்கன்னா அந்த லைன் ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணணும். அதான் இதோட கான்செப்ட், ஓகேவா. ஸோ இங்கே மல்டிப்ளை பண்ணால் இங்கே மல்டிப்ளை பண்ணணும், இங்கே மல்டிப்ளை பண்ணணும். ஸோ நம்ம இப்போ அந்த ரீரைட் ஃபார்ம் எழுதலாம், ஓகேவா. ஸோ 3 3 சார் 9x மைனஸ் 3y, மைனஸ் சிம்பிளாக ரொம்ப உஷாராக போடணும், தப்பாக போட்டிங்கன்னா தப்பாயிரும், ஓகே. ஸோ 30,000 கரெக்டு தானே. ஸோ நம்ம இதில் வந்து எந்த விதமான சேஞ்சஸும் கொண்டு வரல, அது அப்படியே டேரெக்டாக எழுதலாம். 5x மைனஸ் 3y கரெக்டு தானே. இங்கே வந்து 10,000. இப்போ என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து கேன்சல் பண்ண போகிறோம், ஓகேவா. ஸோ மைனஸில் இருக்குது, அப்போ கேன்சல் ஆகாது. அப்போ என்ன பண்ணணும், இங்கே வந்து நம்ம சிம்பிள் சேஞ்ச் பண்ணணும், ஓகேவா. ஸோ சிம்பிள் சேஞ்ச் பண்ணுறோம். இப்போ இந்த 5 வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸில் இருக்குது. ஸோ மைனஸ் பண்ணிக்கலாம். இதை மைனஸ் சிம்பிளில் போட்டால் இது அதே மாதிரி இங்கேயும் மாற்றிக்கலாம். எல்லாத்துலேயும் இப்போ சிம்பிள் மாத்திரம். இது வந்து சின்ன வயசில் நம்ம 10th ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சிருப்போம். எலிமினேஷன் சொல்லுவாங்க இது பேர், ஓகேவா. ஸோ இதெல்லாம் ஒரு மாதிரி இதெல்லாம் வந்து எப்படின்னா ஒரு ஃபிக்ஸட் ஸ்டாண்டர்ட் தான். ஸோ இதை வந்து நீங்கள் ஒரு 2 to 3 டைம்ஸ் ஓகே இதெல்லாம் இப்படி தான் வருதுன்னு பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதை வந்து இப்போ நம்ம மைனஸ் பண்ண போகிறோம், ஓகேவா. ஸோ இது மைனஸ் ப்ளஸ் இருக்கும் போது இது கேன்சல் ஆகிடுச்சு. இப்போ இதை மைனஸ் பண்ணுங்கள், எவ்வளோ வருது, 4x வருதா. அதே மாதிரி இப்போ இதை மைனஸ் பண்ணுங்கள், எவ்வளோ வருது, 20,000 வருது, ஓகேவா. ஸோ இப்போ எக்ஸோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 5,000, சரியா. இப்போ எக்ஸோட வேல்யூ 5,000. அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள், எக்ஸ்பெண்டிச்சரை கேட்டிருக்காங்களா, இன்கம் கேட்டிருக்காங்களா பாருங்கள். அவங்க வந்து ஆனுவல் இன்கம் தான் கேட்டிருக்காங்க. இப்போ அதுவே அவங்க எக்ஸ்பெண்டிச்சரை கேட்டிருந்தாலும் நம்மளால் ஆன்சர் கொண்டு வர முடியும். ஒன்றுமே இல்லைங்க, இது இருக்குல்ல, இந்த 5,000 இருக்குல்ல, இந்த 5,000 எடுத்துகிட்டு போய் ஒன்று இந்த ஈக்குவேஷனில் போடணும், ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் போடணும், இல்லைனா செகண்ட் ஈக்குவேஷனில் போடணும். ஏதாவது ஒரு ஈக்குவேஷனில் போட்டிங்கன்னா, அதாவது இந்த 5,000 எடுத்துகிட்டு போய் இந்த 3 கூட மல்டிப்ளை பண்ணுவீங்க, என்ன வரும், 15,000 வருமா. இந்த ஒய்யை வந்து அங்கே பாசிட்டிவாக எடுத்துகிட்டு போயிருங்க, இதை வந்து இங்கே நெகட்டிவாக எடுத்துகிட்டு வந்துட்டிங்கன்னா ஒய்யோட ஆன்சர் கண்டுபிடிச்சிடும். ஸோ அப்போ ஒய்யோட ஆன்சர் கண்டுபிடிச்சிங்கன்னா இங்கே ஸ்ட்ரெயிட்டாக எடுத்துகிட்டு வந்து நீங்கள் எந்த இன்கம், இப்போ ஆனந்தோட இன்கம் கேட்டாலும் எக்ஸ்பெண்டிச்சர் கேட்டாலும் கண்டுபிடிச்சிடலாம், பரத்தோட எக்ஸ்பெண்டிச்சர் கேட்டாலும் கண்டுபிடிச்சிடலாம். அதுவே வந்து இன்கம்னு கேட்கும்போது இப்போ இந்த மாதிரி நம்ம எக்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம்னா இன்கம் வந்து ஆனந்து கேட்டாலும் கண்டுபிடிச்சிடலாம், பரத் கேட்டாலும் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ வேணா கேட்குறான், பரத் தான் கேட்குறான். பரத் எவ்வளோ, 5x தான். ஸோ 5 இன்ட்டு அந்த எக்ஸ் என்ன வேல்யூ, 5,000, கரெக்டு தானே. ஸோ 5 இன்ட்டு 5,000 வேல்யூ என்னது, 20,000, ஆப்ஷன் ஏ, ஓகேவா. சிம்பிள், இவ்வளோ தான். ஸோ இந்த விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா இப்போ இது வந்து கன்வென்ஷனல் மெத்தடு. இப்போ நான் இதை வந்து உங்களுக்கு பொறுமையாக சொல்லி கொடுத்தேன். பட் இதை நீங்கள் வந்து கொஞ்சம் ப்ராக்டிஸ்லாம் பண்ணிட்டீங்கன்ற பட்சத்தில் நீங்கள் டேரெக்டாக இந்த மாதிரி ஸ்டெப்ஸ்லாம் போடாமல் ஸ்ட்ரைட்டாகவே எழுதலாம். நான் இப்போ எழுதுறது வந்து அந்த ஸ்டெப்பை இதில் எழுதியிருப்பேன். ஏன்னா எனக்கு வந்து இது தெரியும் இப்படி தான் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபாஸ்ட்டாக எழுதுவேன். ஸோ நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுனால இதை ஸ்லோவாக எழுதுறேன். பட் இதுதான் கன்வென்ஷனல் மெத்தடு, இதை இப்படி தான் போடணும். பட் இதில் வந்து ஒரு ஷார்ட் ட்ரிக் இருக்குது, நான் அதையும் சொல்லித்தரேன், ஓகே. அது எப்படின்னு பாருங்க, இதை வந்து நீங்கள் எழுதிக்கிறதுனா எழுதிக்கோங்க, நான் வந்து அந்த ஷார்ட் ட்ரிக் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஜஸ்ட் a minute. இப்போ பாருங்கள், அதே தான் ஆனந்த். இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும், 2 செகண்டில் போட்டுடலாம். இங்கே பாருங்கள், ஆனந்த் பரத் அவங்களோட இன்கம் என்னது, இன்கம் இப்படி எழுதிக்கோங்க, 3:5 இப்படி எழுதிட்டிங்களா. அதே மாதிரி பரத்தோடைய எக்ஸ்பென்சஸ் எழுதுங்க, சாரி 2 பேரோட எக்ஸ்பென்சஸ் எழுதுங்க, 1:3 எழுதலாமா, ஓகே எழுதியாச்சு. நெக்ஸ்ட் வந்து அவங்க எவ்வளோ சேவ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 10K, இங்கேயும் 10K. இது வந்து ஒரு ட்ரிக் தான். ஸோ இதில் எந்த ஒரு கான்செப்டும் நீங்கள் எதிர்பார்க்குறது. ஸோ ட்ரிக் இந்த மாதிரி கொஸ்டின் வந்து இப்படி போட்டு போயிட்டே இருக்கலாம், அடுத்த கொஸ்டின் சால்வ் போயிட்டே இருக்கலாம், ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், இதையும் மல்டிப்ளை பண்ணுங்கள், ஓகேவா. அதாவது கிராஸ் மல்டிப்ளை, 9 டிஃப்ரென்ஸு 5, இது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் எடுத்து இது ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. எவ்வளோ வருது டிஃப்ரென்ஸு, 4 வருதா. ஸோ அந்த 4 எப்படி வச்சுக்கோங்க. அதே மாதிரி இங்கே வாங்க, இதையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். அதாவது 30,000 இந்த 30Kவையும் மைனஸ் வந்து ஒரு 10Kவையும் மைனஸ் பண்ணி இந்த பக்கம் வச்சுக்கோங்க. எவ்வளோ வருது, 20K வருதா. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த 4 தான் அந்த 20Kன்னு நம்ம டேரெக்டாக இருப்போம். இந்த 20K மீன்ஸ் 20,000, ஓகே. ஸோ அப்போ 1 பார்ட்ஸ் எவ்வளோன்னு பார்த்தா 5K. நம்ம அங்கே கண்டுபிடிச்சோம் பார்த்தீங்களா, அவ்வளோ ஸ்டெப் போட்டு அதை வந்து இங்கே டேரெக்டாக எடுத்துகிட்டு வரோம். அதாவது இது வந்து ஒரு ஷார்ட்கட் மாதிரி, இப்படி வச்சுட்டிங்கன்னா பட்டு ஆன்சர் போட்டுடலாம். ஸோ 1 பார்ட் 5Kனா தென் ஆனுவல் இன்கம் ஆஃப் பரத்தோட ஆனுவல் இன்கம் எவ்வளோன்னு கேட்டாங்கன்னா இதான் அந்த 5 பார்ட்ஸ் தானே. ஸோ 5 இன்ட்டு அந்த 5K, அப்போ எவ்வளோ வரப்போகுது,
25K தான் ஆன்சர். ஸோ இதை வந்து நம்ம டேரெக்டாக கொண்டு வந்து ஆன்சர் போட்டுடலாம். ஓகேவா? ஸோ அதுக்கு தான் இது. ஓகே, சரி, உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம் நம்புகிறேன். இந்த ட்ரிக்ஸை வேணால் நீங்கள் வந்து ஷார்ட்டாக எழுதி வச்சுக்கோங்க. ஸோ தட் அது வந்து உங்களுக்கு எடுத்து பார்க்கும்போது ஈஸியாக புரியும். ஓகே, இப்போ இந்த சம் பாருங்களேன். த ரேஷியோ ஆஃப் மந்த்லி இன்கம்ஸ் ஆஃப் ஏ அண்ட் பி கொடுத்துறாங்க, அவங்க சேவிங்ஸ் கொடுத்துறாங்க. இஃப் மந்த்லி எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் ஏ அண்ட் பிஸ் வந்து கொடுத்துறாங்க. ஓகே, இப்போ இந்த கொஸ்டினை வந்து நம்ம கன்வென்ஷனலாக தான் போடணும். போட்டோம்னா நமக்கு வந்து ஈஸி. சரியா? நம்ம வந்துட்டு போய் இதை கன்ஃபியூஸ் பண்ணிடக்கூடாது. இப்போ ஏ அண்ட் பியோட இன்கம் என்னன்னு பார்த்துருவோம். ஒரே நிமிஷங்க. ஏ அண்ட் பியோடைய ஏஎன்பியோட இன்கம் வந்து இவர் வந்து 4Xன்னு வச்சுக்கலாம், இவர் வந்து 5Xன்னு வச்சுக்கலாம். ஓகே, அவரோட சேவிங்ஸ்லாம் கொடுத்துறாங்க. ஸோ நம்ம அந்த ஈக்குவேஷன் மாதிரி எழுதுவோம்ல, அதை எழுதிடலாம். இன்கமில் இருந்து நம்ம என்ன பண்ணுவோம், எப்பவுமே எக்ஸ்பெண்டிச்சரை மைனஸ் பண்ணால் தான் நமக்கு சேவிங்ஸ் கிடைக்கும். கரெக்டு தானே? ஸோ 1200 ஈச், ரெண்டு பேருமே 1200 தான் செலவு பண்ணியிருக்காங்க. பட் அவங்களோட இன்கம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஓகேவா? ஸோ 5X மைனஸ் வந்து 1200 இந்த மாதிரி ஆனதுனால இந்த ரேஷியோ எப்படி மாறிச்சான்? 14/19 மாறிச்சான். இப்போ நம்ம வந்து இதை பட்டு வந்து மல்டிப்ளை பண்ணிடணும். மல்டிப்ளை பண்ணுறது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணோன்னா ஆன்சர் எடுத்துகிட்டு வந்துடலாம். இங்கே பாருங்கள், இப்போ நான் பண்ணுறேன் பாருங்கள். 36 ஒரு எவ்வளோ வருது? ஒரு 76 வருது. ஓகே, ஒரு எக்ஸு மைனஸ் வந்து ஒரு எவ்வளோ வருது? ஒரு 18 11 12 ஓகே 228 100 ஈக்குவல் டு இப்போ வந்து இந்த பக்கம் என்ன இருக்குது? 14 × 5 70X. அதே மாதிரி வந்து இது எவ்வளோ வருது? 1200 வந்து 14 10s எவ்வளோ? 140. அப்போ 14 வந்து 2 வந்து எவ்வளோ வரும்? இதாவது இது தனித்தனியாக மல்டிப்ளை பண்ணுங்க. 14 × 12 வந்து எப்படி பிரிச்சிக்கலாம்னா 10 × 2ன்னு பிரிச்சிக்கலாம். ஸோ எவ்வளோ வரும்? ஒரு 140 ப்ளஸ் வந்து ஒரு 28. அப்போ எவ்வளோ வருது? 168. ஓகேவா? ஸோ 16800. ஓகேவா? ஸோ இந்த 70X எல்லாம் அந்த பக்கம் கொண்டு வந்துடுங்க. எக்ஸை கொண்டு வந்தீங்கன்னா 6X மாறிடுமா? ஸோ இதை வந்து அப்படி கொண்டு போனீங்கன்னா என்ன வரும்? 22,800ல் 16,800 போச்சுன்னா எவ்வளோ? அதான் அதோட மீனிங். ஓகேவா? ஸோ 0 இதில் வந்து எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தா 6,000. ஓகேவா? ஸோ 6,000 தான் டிஃப்ரென்ஸு. ஸோ எக்ஸோட வேல்யூ என்ன வரப்போகுது? 1000. எக்ஸோட வேல்யூ 1000 அப்படின்னா நமக்கு என்ன தேவை இதில்? வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த மந்த்லி இன்கம்ஸ் ஆஃப் ஏஎன்பி? ஏஎன்பியோட மந்த்லி இன்கமோட டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? எக்ஸ். கரெக்டு தானே? ஸோ ஒன் பார்ட்டோட வேல்யூ என்ன? அப்போ 1000 தான் ஆன்சர். ஸோ 5Xல் 4X போச்சுன்னா எவ்வளோ டிஃப்ரென்ஸு? விச் இஸ் எக்ஸ் தான். கரெக்டு தானே? ஸோ 1000 தான் ஆன்சரு. 1000 எங்கே இருக்குது? ஆப்ஷன் டியில் இருக்குது. சிம்பிள். ஸோ புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து ஸ்பீட் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு இதுதான் கான்செப்ட், இப்படி தான் ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா நம்ம அந்த கொஸ்டினை எப்படி வேணாலும் போடலாம். இப்போ இதில் வந்து நமக்கு மெயினாக இதில் என்ன தெரிஞ்சுக்கணும்? இந்த ஒரு ஃபார்முலா வந்து நமக்கு ரொம்ப மெயின். இது வந்து ஃபார்முலா இல்லை, இது ஆக்சுவலாக வந்து இது வந்து ஒரு பேசிக். இந்த இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர்னு கேட்டானா வேர்ல்டே இப்படி தான் ஒர்க் ஆகும். இன்கம்னா என்ன? எக்ஸ்பெண்டிச்சர் ப்ளஸ் சேவிங்ஸ். ஏன்னா செலவு பண்ணுறோமோ அது மிச்சம் மீதியை வந்து நம்ம சேவிங்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இது தெரிஞ்சிச்சுன்னா இதை வச்சு தான் இதில் எந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாலும் கேட்பான். பட் அந்த சம்மில் மேபி ஒரு சின்ன ட்விஸ்ட் வச்சு இந்த ரேஷியோவில் ஏதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி கேட்கலாம். அதான் வந்து கேட்க முடியுமே தவிர இல்லாத ஒன்றெல்லாம் கொண்டு வந்து கேட்க முடியாது. ஓகே, the ratio of monthly incomes of A and B கொடுத்துறான். ஓகே, இன்கம்ஸ் ஆஃப் A and B எவ்வளோ? 4:5 and their expenditure கொடுத்துறான் 3:8. இஃப் ஓகே, இந்த கொஸ்டினை வந்து நம்ம டேரெக்டாக எழுத ஆரம்பிச்சிடலாம். ஒரே நிமிஷம். சரி, ஓகே, இப்போ வந்து எழுதிடலாமா? மந்த்லி இன்கம்ஸ் ஆஃப் ஏஎன்பி. ஏஎன்பியோட இன்கம்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது? 4. இவருக்கு 4 ரேஷியோ இருக்குன்னா இவருக்கு வந்து ஒரு 5 ரேஷியோவில் இருக்குது. ஓகே, இப்போ எக்ஸ்பெண்டிச்சர் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க? இங்கே வந்து 3னா இங்கே வந்து எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 8 சொல்லியிருக்காங்க. கரெக்டு தானே? இப்போ என்ன சொல்லியிருக்காங்க? இந்த கண்டிஷன் தான் மெயின். இஃப் இன்கம் ஆஃப் ஏ, அதாவது இந்த இன்கம் ஆஃப் ஏன்றது இந்த 4 ரேஷியோ இருக்குல்ல, அது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் பிக்கு ஈக்குவலாம். இந்த எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் இன்கம் ஆஃப் ஏ வந்து எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் பிக்கு வந்து ஈக்குவலாக இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ ஒன்றுமே இல்லை, இங்கே ரேஷியோக்கே வாங்கலாம், நான் ஈஸியாக சொல்லித்தரேன். இப்போ இது ரெண்டுத்தை மட்டும் டார்கெட் பண்ணுங்கள். இந்த ஒரு நிமிஷம் இருங்க. இந்த பி இருக்கா, இதையும் மட்டும் டார்கெட் பண்ணுங்கள். இது ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது இல்லை. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்? ஈக்குவல் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ என்ன பண்ணலாம்? இதை மட்டும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டா ரெண்டுமே ஈக்குவல் ஆயிருமா?
அதாவது இங்கே நீங்கள் என்ன மல்டிப்ளை பண்ண நான் சொல்லியிருக்கேன், இது ரேஷியோ. ஸோ இதில் என்ன சேஞ்சஸ் நடந்தாலும் அந்த அந்த பர்டிகுலர் ரேஷியோட அது எப்பயுமே வந்து நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஸோ 2 நடந்துச்சுன்னா இங்கேயும் 2 பண்ணிடணும். ஸோ நம்ம இப்போ ரீரைட் பண்ணி எழுதுவோமா, என்ன வரும் பாருங்கள், 8 வருமா, இங்கே என்ன வரப்போகுது 10 வரப்போகுது. ஸோ அதே மாதிரி இங்கே என்ன வரப்போகுது 3 வரப்போகுது, இங்கே வந்து 8. ஸோ இப்போ வந்து என்னாச்சு, மேட்ச் ஆயிடுச்சு ரேஷியோ, இன்கம் ரேஷியோ, எக்ஸ்பெண்டிச்சர் ரேஷியோ. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், சேவிங்ஸ் ரேஷியோ கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ரேஷியோவில் கேட்டதுனால நம்ம இப்படியே டேரெக்டாக பண்ணிட்டோம், ஈஸி சிம்பிளாக நம்ம வந்து பண்ணியாச்சு. ஓகேவா, இப்போ நம்ம இது டிஃப்ரென்ஸ் பாருங்கள், அதாவது இன்கம் மைனஸ் எக்ஸ்பெண்டிச்சர் தானே சேவிங்ஸு. ஸோ எவ்வளோ 5 ரேஷியோ. சேம் டைமில் இன்கம் மைனஸ் எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோ ரேஷியோ வரப்போகுது 2 ரேஷியோ வரப்போகுது. ஸோ 5:2 ஆப்ஷனில் இருக்கா, ஆப்ஷன் சியில் இருக்குது. ஸோ அவன் எப்பயுமே அதே மாதிரி ஏபி கேட்டானா 5:2 போடணும். அதுவே பி டு ஏ கேட்டானா என்ன பண்ணியிருக்கணும், 2:5 தான் போட்டிருக்கணும். ஸோ இதில் ரொம்ப கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஓகேவா, ஆன்சர் போடும்போது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டு ஆன்சரில் போய் கொட்ட விட்டோன்னா அப்புறம் வருத்தம் ஆயிரும் நமக்கு தான். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ இன்றைக்கி வந்து இந்த கொஸ்டினோட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். நாளைக்கு வந்து ரேஷியோ வந்து நான் ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நம்ம நெக்ஸ்ட் வந்து பர்சன்டேஜ் போயிடலாம். சரியா, ஸோ நாளைக்கு ஏதாவது மிஸ்லேனியஸ் கொஸ்டின்ஸ்லாம் இருந்துச்சுன்னா கொண்டு வந்து அதை நம்ம கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஸோ நாளைக்கு நம்ம பர்சன்டேஜ் போயிடலாம். பர்சன்டேஜ் இல்லை, இந்த ஏஜஸ் இந்த ரேஷியோலேயே கொஞ்சம் மற்ற டாபிக்ஸ்லாம் இருக்குல்ல, ஸோ அது முடிச்சுட்டு ஒரு அடியாக நம்ம பர்சன்டேஜ் போயிடலாம். ஸோ இந்த கொஸ்டின் பாருங்கள், இப்போ 3 பேர் இருக்காங்க. ஓகே, யார் யார், ஏபிசி, ஒரே நிமிஷம், ஏ பி அண்ட் சி. ஓகே, ஏ வந்து எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறாராம், 80% ஸ்பெண்ட் பண்ணுறாராம். ஓகே, பி வந்து எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறாரு, 85 ஸ்பெண்ட் பண்ணுறாரு. சி வந்து எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறாருன்னா 75 ஸ்பெண்ட் பண்ணுறாரு. ஓகே தானே, சூப்பர். இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, இஃப் தி சேவிங்ஸ் ஆர் இந்த ரேஷியோ, சேவிங்ஸ் ஆர் இந்த ரேஷியோ, சேவிங்ஸோட ரேஷியோ கொடுத்துறாங்க, என்ன கொடுத்துறாங்க 8:9:20 கொடுத்துறாங்க. இப்போ ஃபைண்ட் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த இன்கம்ஸ் ஆஃப் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த இன்கம் கொடுத்துருக்காங்க எவ்வளோ பார்த்தீங்கன்னா 18,000. தென் இன்கம் ஆஃப் பி இஸ் கொடுத்துருக்கான். ஓகே, இன்கம் ஆஃப் பி கேட்குறான். இப்போ அதாவது எக்ஸ்பெண்டிச்சர்லாம் கொடுத்துட்டான், சேவிங்ஸும் கொடுத்துட்டான், இன்கம்மை கேட்குறான், அவ்வளோதான் சிம்பிள். ஓகேவா, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இது வந்து என்னது எக்ஸ்பெண்டிச்சர். இப்போ டோட்டலாக ஒருத்தனோட இன்கம் வந்து 100% இருந்துச்சுன்னா அதில் வந்து அவன் 80% செலவு பண்ணிடுறான், மிச்சம் 20% என்ன பண்ண போகிறான், சேவ் பண்ண போகிறான். ஸோ ஏ எவ்வளோ சேவ் பண்ணியிருப்பான், 20% சேவ் பண்ணியிருப்பான். பி எவ்வளோ சேவ் பண்ணியிருப்பான், 15% சேவ் பண்ணியிருப்பான். சி வந்து எவ்வளோ சேவ் பண்ணியிருப்பான், 25% சேவ் பண்ணியிருப்பான். ஓகே தானே, இப்போ அதுக்கு தான் அவனுங்க என்ன பண்ணுறானுங்க, ரேஷியோவாக கொடுத்துட்டானுங்க. என்ன ரேஷியோ, 8, இவருக்கு 9, இவருக்கு வந்து 20. நம்மளோட டார்கெட் வந்து இன்கம், அதாவது அவங்களுடைய ஈச் பர்சனுடைய 100% ஆஃப் தி வேல்யூ கண்டுபிடிக்கணும். அதுதான் நமக்கு வேணும் இப்போ. ஓகேவா, ஏன்னா நமக்கு சேவிங்ஸும் தெரியும், எக்ஸ்பெண்டிச்சரும் கொடுத்துட்டான். ஸோ நம்ம வந்து என்ன கண்டுபிடிக்க போகிறோம், ஸ்ட்ரைட்டாக இன்கம் தான் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ ஒன்றுமே இல்லை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சிம்பிளாக சொல்லி தரேன் பாருங்கள். 20% தான் 8னா 100% எவ்வளோன்னு பார்க்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பாருங்கள், 20% ரேஷியோ தான் 8னா 100% ரேஷியோ என்ன, இதை பார்த்துட்டோன்னா ஆன்சர். ஓகேவா, இதை வந்து கட்டிங்க 5 டைம்ஸ் போகுமா, அப்போ 5 8 வரும் 40. அப்போ ஏவுடைய இன்கம் ரேஷியோ 40 இருக்கும். ஓகேவா, ஸோ ஏவுடைய இன்கம் ரேஷியோ 40 இருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு பார்ப்போம். இப்போ பிக்கு வாங்க, அதே மாதிரி பிக்கு பண்ணுங்கள். பிக்கு வந்து பிக்கு சிம்பிள் தான் பாருங்கள், 15% ரேஷியோட வேல்யூ என்ன சொல்லிட்டாங்க, 9 சொல்லிட்டான். அப்போ 100% வேல்யூ எப்படி பார்ப்போம், சிம்பிள் பாருங்கள். இதை வந்து 3 டேபிள் அடிக்கலாமா, 3 டேபிள் 3 டைம்ஸ் போவோம், இது 5 டைம்ஸ் போவோம். கரெக்டு தானே, ஸோ இது 5 டேபிள் அடிங்க, 20 டைம்ஸ் போகுமா. ஸோ 20 × 3 என்ன வரும், 60. கரெக்டு தானே, அப்போ 60 தான் பி. இதெல்லாம் ரேஷியோ. ஓகே, ரேஷியோ. இப்போ நம்ம லாஸ்ட்டாக 2 பேர் கண்டுபிடிச்சாச்சு, லாஸ்ட்டாக சி மட்டும் தான் இருக்கார். சிக்கும் கண்டுபிடிச்சோன்னா ஈஸி. ஸோ சிக்கு பாருங்கள், 25% தான் வந்து 25% வேல்யூ தான் எவ்வளோ 20. அப்போ 100% வேல்யூ எவ்வளோ இருக்க போகுது, இது 1 டைம் அடிங்க, இதை 4 டைம் அடிங்க, 4 2s are 8. அப்போ இது என்ன வரப்போகுது 80. ஸோ 80. இப்போ இன்கம் ரேஷியோவை கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா, இதான் வந்து என்னது இன்கம் உடைய ரேஷியோ. இதான் இன்கம் ரேஷியோ. ஓகேவா, ஸோ இப்போ நம்ம இதை இன்னும் ஷார்ட் பண்ண முடியுமா, கண்டிப்பாக பண்ண முடியும். எந்த டேபிளில் பண்ணலாம், ஸ்ட்ரெயிட்டாக 20 டேபிளே பண்ணிடலாம். 20ல் வந்து 2 டைம்ஸு, இது 3 டைம்ஸு, இது வந்து எத்தனை டைம்ஸு 4 டைம்ஸ். ஓகேவா, அவன் என்ன கொடுத்துறான் பாருங்களேன், த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த இன்கம்ஸ் ஆஃப் ஏ அண்ட் சி, ஏ அண்ட் சி
இவங்களுடைய டிஃப்ரென்ஸ் தான் எவ்வளோவா 2 பார்ட்ஸ் தான் வந்து எவ்வளோவா 18,000 அப்போ என்ன கேட்டிருக்காங்க இன்கம் ஆஃப் பி அதாவது அந்த 3 பார்ட்ஸோடைய வேல்யூ என்ன சிம்பிள் ஸோ அடிங்க 9 டைம்ஸு ஸோ 9 3 சார் என்ன வரப்போகுது 27,000 ஆப்ஷனில் இருக்கா ஆப்ஷன் பி சிம்பிள் இவ்வளோதான் விஷயம் ஓகேவா எப்படினாலும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஒன்று அவன் இதில் வந்து இந்த ரேஷியோ பர்சன்டேஜ் எல்லாம் என்ன தெரியுமா மேக்ஸிமம் இந்த ரேஷியோவும் பர்சன்டேஜும் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம்னா அரித்மெட்டிக்கில் இருக்க எல்லா டாபிக்ஸுமே நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ ஸ்டார்டிங் வேணால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கலாம் நீங்கள் வந்து எனக்கு டெலிகிராம் சேனல்லையாக இருந்தாலும் சரி எதில் இருந்தாலும் சரி நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க எனக்கு புரியல நீங்கள் நம்ம கொஷின்ஸ் எல்லாத்தையும் சால்வ் பண்ணி முடிச்சுட்டு நீங்களும் நிறைய சால்வ் பண்ணி பாருங்கள் அதுக்கான மெட்டீரியல் நான் உங்களுக்கு வந்து டெலிகிராம் சேனலில் போஸ்ட் பண்ணுறேன் ஸோ அதை மட்டும் சால்வ் பண்ணிங்கன்னா போதும் நீங்கள் எந்த எக்ஸாம்ஸ் படித்தாலும் சரி அதுவே உங்களுக்கு மோர் தென் எனஃபாக இருக்கும் ஓகேவா ஸோ அதை சால்வ் பண்ணிவிட்டு உங்களுக்கு அதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்ற பட்சத்தில் நீங்கள் வந்து எனக்கு லம்சமாக அனுப்பி விடுங்க எல்லாத்தையுமே ஸோ தட் அதை வந்து நான் வந்து ஒரு டவுட் செஷன் சொல்லிட்டு நான் அதையும் கவர் பண்ணிடுறேன் ஸோ நமக்கு வந்து இதில் ஒரு கம்ப்ளீட் நாலேஜ் இருக்கும் ஓகே இதில் வந்து இவ்வளோ தான் விஷயம் இருக்குது இதுக்கு மேலே இதில் ஒன்றுமே இல்லைன்ற மாதிரி சரியா ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து கொஞ்சம் கஷ்டமாக ஒரு பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் புரியாத மாதிரி தான் இருக்கும் நீங்கள் வந்து அது எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அகைன் அண்ட் அகைன் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கும் அது ஈஸியாகிடும் ஓகேங்க யாருமே வந்து எடுத்த ஒன்றெல்லாம் எக்ஸ்பெக்ட் ஆகலை ஓகே எல்லாருமே வந்து பிகினராக இருந்து பொறுமையாக கற்றுக்கிட்டு தான் இப்போ வந்து இன்றைக்கி நல்லா சால்வ் பண்ணுறாங்க ஸோ நீங்கள் எடுத்தோன்னே பேனிக் ஆகனா பொறுமையாகவே போங்க டைம் இருக்குது நிறைய எக்ஸாம்ஸ் இருக்க போகுது சரியா ஸோ பயப்படாமல் படிங்க கண்டிப்பாக நம்ம வந்து 2026 ஒரு ஜாப் கண்டிப்பாக எடுக்கிறோம் ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ரேஷியோவை முடிச்சிடலாம் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பை